வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். குறைவான வருமானம், நிறைவான வாழ்க்கை. தற்காலத்தில் பலரும் குறைந்த வருமானத்திலேயே குடும்பத்தை நடத்த வேண்டி இருக்கிறது. இதனால் ஒவ்வொரு மாதத்தையும் நகர்த்த அவர்கள் பெரும் சிரமங்களை சந்திக்க வேண்டியுள்ளது. இன்னும் சிலர் கை நிறைய சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் பலரும் கூட பெரும் சிரமத்துடனேயே ஒவ்வொரு மாதத்தையும் நகர்த்த வேண்டிய நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம். காரணம், கை நிறைய சம்பாதித்தால் கூட சம்பாதிக்கும் பணத்தை திட்டமிடாமல் செலவிடுவதே இதற்கு முதல் காரணமாக இருக்கும். குறைவாக சம்பாதித்தாலும் நிறைவான வாழ்க்கை வாழலாம். எப்படி என்பதை இந்த பதிவினில் பார்ப்போம். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் பரவாயில்லை. சம்பளம் கைக்கு வந்ததும் முதலில் அதிலிருந்து 10% சேமிப்புக்கு என ஒதுக்கிவிட வேண்டும். இதை ஒவ்வொரு மாதமும் உங்கள் முதல் செலவு என்று நினைத்து கொள்ள வேண்டும். அந்த சேமிப்பையும் அஞ்சலகம் மற்றும் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் சேமியுங்கள். பணம் பாதுகாப்பாக இருக்கும். எந்த ஒரு பொருளையும் வாங்குவதற்கு முன்பு அது நமக்கு அவசியம் தேவைதானா என்பதை ஒரு முறைக்கு 10 முறை சிந்தித்து பின்னர் அது அவசியம் தேவை என்றால் மட்டுமே வாங்க வேண்டும். எப்போதாவது சில சமயங்களில் மட்டும் தேவைப்படும் பொருள் என்றால் வாங்கவே கூடாது. செய்தித்தாள், வார இதழ்களை நூலகங்களுக்கு சென்று வாசித்து பழகுங்கள். புத்தகங்களை வாடகைக்கு தரும் லேண்டிங் லைப்ரரியில் சேர்ந்து நூல்களையும் வார இதழ்களையும் வாசிக்கலாம். இதனால் கணிசமான தொகை மிச்சமாகும். தேவையின்றி மோட்டார் சைக்கிளில் செல்லாதீர்கள். அருகில் உள்ள இடங்களுக்கு நடந்து செல்லும் வழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இதனால் பெட்ரோல் செலவினை கணிசமாக மிச்சம் பிடிக்கலாம். பேருந்தை விட ரயில் கட்டணம் குறைவு. முடிந்த மட்டும் ரயிலில் பயணியுங்கள். தேவையின்றி பலர் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இதை முதலில் தவிர்த்து பழக வேண்டும். உடல் நலனும் மேம்படும், பணமும் வீணாகாது. எக்காரணம் கொண்டும் பிறர் பாராட்ட வேண்டும் என்று வாழாதீர்கள். பணமின்றி சிரமப்படும் போது அவர்கள் எவரும் உங்களுக்கு உதவப் போவதில்லை. முடிந்த மட்டும் கடன் வாங்கவே வாங்காதீர்கள். அப்படியே வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்படும் போது வங்கியில் கடன் வாங்குங்கள். உங்கள் நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து பணம் பெறலாம். வங்கியில் வட்டியும் குறைவு. மாதம் மாதம் ஒரு தொகை செலுத்தி நகையை மீட்டு கொள்ளலாம். எந்த கடையில் மளிகை முதலான பொருட்கள் விலை குறைவாக தரமாகவும் கிடைக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து அங்கே வாங்குங்கள். வீட்டில் தேவையின்றி மின்சாரத்தை பயன்படுத்தாதீர்கள். மின்சாரத்தை சேமிக்கும் LED பல்புகள் முதலான உபகரணங்கள் கிடைக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி மின்சாரத்தை சேமிக்கலாம். 2 மொபைல் இணைப்புகளை தவிர்த்து விடுங்கள். ஒரே ஒரு இணைப்பு போதும். இதனால் கணிசமான தொகை மிச்சமாகும். வீட்டில் ஒரு வைஃபை இணைப்பை பெற்று வீட்டில் உள்ள அனைவரும் அதை பயன்படுத்தி இணைய சேவையை பெறலாம். இதன் மூலம் பணம் கணிசமான அளவில் மிச்சமாகும். இவற்றையெல்லாம் அன்றாட வாழ்வில் கடைபிடித்து பாருங்கள். பணமும் மிச்சமாகும், வாழ்க்கையும் சுலபமாகும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.